உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. இனி ஜோதிடம் கேட்க ஜோசியரை தேடி போக வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை, கல்யாணம், வேலை எல்லாத்த பத்தியும் உங்கள் போன்லயே டெக்ஸேஜ் ஆப்ல வாய்ஸ் சாட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 7 தலைமுறைகள் 213 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க கைராசியான சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் இணை நிறுவனமான சேலம் ரிஷி ஹெல்த் கேர் பெண்களுக்கான குழந்தையின்மை மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான சிகிச்சையும் மற்றும் மகப்பேறு மருத்துவத்திற்கான சிறப்பு ஆலோசனையும் வழங்கப்படும். தொடர்புக்கு 9842742500. அதிரும் அரசியல் களம், பரபரப்பான எச்சரிக்கை, டெல்லி, சென்னை அப்படின்னு பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்து வருகிறது. தேர்தலுக்கு நாட்கள் டிக் டிக் என எண்ணிக்கொண்டிருக்க நமக்கும் திக் திக் என இருக்கிறது. இந்த அத்தனை பரபரப்புகளுக்கும் பல பின்னணி கணக்குகள் இருக்கின்றன. என்னென்ன இதோ விவரிக்க வருகிறார் நமது ஆசிரியர். வணக்கம் சார். 7 சென்ஸ்ல இன்னைக்கு முதல் விஷயம், சென்னையை குறிவைக்கிறாரா விஜய் அப்படின்னு. முதல்ல இருந்தே அவர் சென்னையில் அவர் பேசு டிவிகே அப்படின்றது இந்த KTCC ரீஜன் சொல்ல காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டம் அதை சுற்றிலிருந்து வளர்க்க பார்க்குறாங்க. அதனால தான் அவர் சென்னையில் அதிகமாக இது நடத்துகிறாரு, வடமாவட்ட கட்சி இப்படின்னு ஒரு பிராண்டிங் ஆகுது. பட் அதை தாண்டி ஒன்று பார்த்தோம்னா விஜய் இங்கே தான் போட்டிடுறாரு, புஷியானந்த் இங்கே தான் போட்டிடுறாரு, ஆதவர்ஜுனா இங்கே தான் போட்டிடுறாரு அப்படின்னு அவருடைய ஹெவி வெயிட்ஸில் பெரும்பாலும் இங்கே போட்டுறாங்க. திரு CTR அங்கே இருக்காரு, திரு அருண்ராஜ் அங்கே இருக்காருன்னு, செங்கோட்டையன் அங்கே இருக்காருன்னு ரொம்ப லிமிட்டடாக வேறு இடத்துல போய் நிற்குது. ஸோ அப்படி இருக்க இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரே நாளில் பல தொகுதிகளில் பேசலை. பட் ஆனால் பல இடத்துல பிரச்சாரம் அப்படின்னு ரோட் ஷோ வந்தார். அவர் வீட்டிலேருந்து வந்தாலே திருவிழா அப்படின்னு அவர் படத்தில் வர டைலாக் மாதிரி அவர் வெளியில் வந்தாலே அது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது, வழி நெடுங்க கூட்டம் அலைமோதியது அப்படின்றத பார்க்குறோம். திரு விஜய் சென்னையை மையப்பகுதியாக வைத்து குறிவைத்து காய்களை நகர்த்துகிறாரா? சென்னை எங்கே குறி வைக்கிறாருப்பா, வழி தெரியாமல் போய் 3வது பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஒரு 3 இடங்களில் வளம் இருந்துச்சு. அதில் நம்ம தெரிஞ்சக்கூடிய 3 இடங்களில் பிரச்சாரம் அப்படின்னு அவங்க அறிவிக்கலை. 3லேயுமே ரோட் ஷோ தான் அவங்க அறிவித்தாங்க. அதனால் பேசலைன்னு சில ஊடகங்களில் போகிறதுல சரியில்லை. அவர் நரேந்திர மோடி பேசலைன்னு யாருமே போட மாட்டுறாங்க. ஸோ அவர் வந்ததே இன்றைக்கி ரோட் ஷோ தான் அவங்களுடைய பிளான். வந்தார், பாவம் டிரைவர் வழி தெரியலையா இல்லாட்டி தலைவருக்கு டயர்டாகிடுச்சான்னு தெரியல. 3வது எக்மோரில் டீனரில் முடிச்சுட்டு எக்மோரில் முடிச்சுட்டு அப்புறம் நார்த் மெட்ராஸ் போகிறாச்சு. அப்புறம் செய்திகள் நம்ம ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க, ரைட்டில் திரும்பி இருக்க லெஃப்ட்டில் திரும்பிட்டார் சார், மாறிடுச்சு. அவ்வளோ சென்னையில் நீ சொன்ன வந்தாலே திருவிழா மாதிரி ரூட்டு மாறிடுச்சா இல்லாட்டி டயர்டாகிட்டு ஒரு காரணம் சொல்லிட்டாங்களான்னு தெரியல. புரசவாக்கத்தில் நினைக்கிறாங்க 3வது இதை வேண்டாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி விட்டாங்க. திருமலை படம் மாதிரி திருப்பதிக்கு போக வேண்டிய ஜஸ்ட் மிஸ். ஆமாம். ஸோ இப்போ இன்றைக்கும் ஒரு ப்ரோக்ராம் கேன்சல். நம்ம நம்ம இந்த பட்டிமன்றம் சொன்ன மாதிரி அவர் நடத்தின நிகழ்ச்சியை விட ரத்தமன்ற நிகழ்ச்சி தான் அதிகங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ அது ரத்தாயிடுச்சு. 3 நிகழ்ச்சியில் 2 தான் நடந்துச்சு பார்த்தோம். சென்னையை குறிவிக்கிறாரானா கட்டாயமாக குறிவிச்சு தான் தீரணும். ஏன்னா சென்னை தான் எப்பயுமே தலைநகரம், கோட்டை. அதில் அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க வென்று ஆட்சியை பிடித்தப்போ கூட சென்னை தொட முடியாத இடமா இருந்துச்சு. 2011 மட்டும்தான் ADMK சென்னையில் பெனட்ரேட் பண்ணாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக சென்னையை குறிவிக்கிறது ரொம்ப முக்கியம். 67 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக மாநகராட்சியை பிடிச்சிருந்தாங்க. ஸோ முதல்ல அவங்க எல்லாமே சென்னையை குறிவிக்கிறது, தலைநகரை பிடிச்சா நாட்டை பிடிச்ச மாதிரிங்கிறது ஒரு ஐடியா. அதனால் குறிவிக்கிறது ரொம்ப சரிதான். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சென்னையில் இவர் விஜய் அவருடைய ஸ்டைல் என்னவா இருக்குது, அதாவது இம்பாக்ட் என்னவா இருக்குது, ஸ்டைலுங்களோட இம்பாக்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, எங்கெங்கே யார் யார் கோலச்சூறாங்களோ அங்கங்கே அவர்களை ஸ்பாயில் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இப்போ சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது. கோட்டை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 16-17 தொகுதினா அது அத்தனையுமே அவங்க அடித்து வச்சுக்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல இவங்களுடைய பெனட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம சொன்னது போல் எலெக்ஷன் கமிஷனுடைய கேமராமேன் கேட்டான்னு சொல்லி சொன்னாங்களா, அது நடந்தது சென்னையில் தான். அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நிறைய ஆட்டோவில் போகிறவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையில் நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்முடைய செய்தியாளர் குளத்தூரில் பிரேக்கில் டீ குடிச்சிட்ருக்கார். அங்கே யூனிஃபார்ம் போட்ட குழந்தை ஒன்று நீங்கள் ப்ரெஸ் அங்கிள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அங்கிள்னு சொல்லி திருண்டு அந்த பிள்ளைக்கு ஓட்டு கிடையாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவங்க அம்மா ஓட்டு போட வச்சுருவாங்களா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ சென்னையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெனட்ரேஷன் DMKக்கு இருக்குது. அங்கே உள்ளே இவங்க இறங்கி பண்ணுறாங்க. அப்போ அது திமுகவுடைய வாய்ப்புகளை குறைக்குமா, தாவேக்காவுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துமா, 2 பேர் சண்டையில் அதிமுக கொடுத்துருமாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அவர் சென்னையை குறிவிக்கிறாங்கிறது உண்மை. டி நகரில் திரு ஆனந்த் அவர்கள் வெல்வாரா, எக்மோரில் ராஜ்மோகன் வெல்வாரான்னா பதில் சொல்ல முடியல. வெல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு போல தான் தெரியுது. ஆனால் இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஓட்டு பிளவு அது வெற்றி தோல்வியை ரொம்ப கணிசமாக தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்டு நிறைய சர்வேக்களில் அவங்க வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அது உள்ளே அதிகமாக சென்னையில் வரும் போல் தெரியுது. சென்னையிலையும் டீப் சவுத்துலேயும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 2 பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, மதுரையிலையோ டெல்டா மாவட்டங்கள்லேயோ மேற்கு மண்டலத்தில் கோவை உள்ளிட்ட 4-5 பகுதியில் தவிரவோ மற்ற இடங்கள்லாம் அந்த கம்மியாக இருக்குது.
நார்த்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சென்னையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அண்டு டீப் சவுத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் சென்னையில் இவருடைய பெனட்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் குறிவிக்கிறது இயல்பு தான், வி அண்டர்ஸ்டாண்ட். இதில் வந்து அவருடைய பிரச்சாரங்கள் தொடர் ரத்து அப்படின்றது பார்க்குறோம். அவர் 3 to 5 அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. 3 மணிக்கு அந்த இடத்துல இருந்தால் தானே 3 இடத்துல பேச முடியும். சென்னை டிராஃபிக்கு, இவருக்கு வர கூட்டம், இவருக்கே வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி எவ்வளோ நிமிஷம் எடுக்குதுன்னு தெரியும். ஸோ இப்போ அட்வான்ஸாக வரலாம் இல்லை, உங்களுக்கு கரூருமே பார்த்தோம் அப்படின்னா நாமக்கலுக்கு சொன்ன டைமுக்கு வரல, அதாவது அனௌன்ஸ் பண்ண டைமுக்கு, பர்மிஷன் பண்ண டைமுக்கு எதுக்குமே வரல. ஸோ அதே போல தான் இங்கேயும். ஸோ அட்வான்ஸாக வரணும்ல, இருக்கிற டைம் இந்த டைமில் கேன்சல் பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸாக வராமல் இருக்கிறதுன்றது ஒரு லெத்தாஜிக்னஸ்ன்னு பார்க்கணுமா? அட்வான்ஸாக வர முடியாமல் போகிறக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடைய ரோட் ஷோ இன்றைக்கி கன்னியாகுமரியில் நார்வேயில் நடக்குது. அதே பீரியடில் தான் இங்கே நடந்துச்சு, ஒரு 1 hour முன்னாடி நடந்துச்சு. இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்க்கணும். இவங்க க்ரௌடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அந்த குரூப் பூரா ஓடி வருது, அப்படி அவ்வளோதான். நார்மலாக எந்த தலைவர் போனாலும் அவர் பார்ப்பாங்க, கிராஸ் பண்ணுவாங்க, அப்படியே தள்ளி வந்து அவர் கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் நம்மளோட. இந்த கேங் வந்து யூத்தாக இருக்கிறதுனால வந்து கூடவே ஓடுறதுனால வந்து பயங்கரமாக வந்து ஜாம் ஆகுது. அந்த இடத்துல வந்து கூட்டமும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரே க்ரௌடு. இப்போ நான் இந்த பக்கம் 10 பேர் நின்றுருப்பாங்க, இங்கேருந்து 50 பேர் வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல 60 பேர் ஆயிரும், அங்கே 10 பேர் நின்றுருப்பாங்க, அப்போ 70 பேர் மொத்தமாக வந்து அந்த 10 பேர் தான் நிற்கிறாங்க. ஆனால் 10, 20, 30, 40 அப்படி அசம்பிள் ஆகி அக்யூமுலேட் ஆகிட்டே போகும்போது அது கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் இந்த குரூப் வந்து ஓட வேறு செய்யுது கூடவே. அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாம் மாதிரியான விஷயங்கள் வந்துது. அதனால் அவரால் எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன ஜனநாயகம் பட ஷூட்டிங்க்கு மட்டும் இப்படி கூட்டமே வராமல் இருந்துச்சுங்கிற ஒரு முக்கியமான கேள்வி தான், வேறு ஒன்றும் அங்கே இல்லை. செங்கோட்டையனுக்கு வந்து அதுக்கப்புறம் ஏன் இங்கே வரல, அந்த கேள்வி அப்படியே இருக்குது. மறுபடியும் அவங்க அசம்பிள் பண்ணலாம், எல்லா கட்சியும் அசம்பிள் பண்ணும்போது விஜய் கட்சி மட்டும் அசம்பிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அவர் சீக்கிரம் வரணும், 2 மணிக்கே வந்து உட்காந்துக்கங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதில் வந்து குழப்பம், இந்த தாமதம் ஏற்படுது, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அவர் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அவருடைய கட்சியினர் வழிநடத்தக்கூடிய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, தொடர்ந்து கேன்சல் பண்ணாங்கன்னா இது ரிவர்ஸில் அடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அவர் வந்து வர்றேன்னு சொல்கிறார், வரமாட்டார் அப்படின்னு. திரு கார்த்திக் அவர்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையை இந்த மாதிரி சமாளித்தார், ஒரு சேலஞ்சை எதிர்கொண்டார். அவர் வந்து திருநெல்வேலியில் எனக்கு நல்லா இங்கே அவருக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அவருடைய கூட்டம் நடக்க போதுன்னு சரணாலயம்னு அமைப்பு நடத்திட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஒரே கூட்டம் திருநெல்வேலி பூரா லாட்ஜுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் கூட்டம், 1000, 10,000 பேர் நிற்கிறாங்க. தலைவர் வரவே இல்லை, எந்திரிச்சு வெளியே வரவே இல்லை. ரொம்ப லேட்டாக ரொம்ப கம்பல் பண்ணி கேட்ட பிறகு ஒரு 7, 8 மணிக்கு மேலே ரூமில் தான் இருந்தார். ரூம்லேருந்து வரக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய இன்றைக்கி வந்து அவருடைய கட்சி என்னாச்சு, மாமி பண்ணாச்சுங்கிற பார்க்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு தடவை கேன்சல் ஆச்சு, 2 தடவை கேன்சல் யாருக்குமே நடக்கக்கூடியது. ஆனால் வந்து ஒவ்வொருத்தரையும் பிளான் பண்ணி அது கேன்சல் ஆகிட்டே போச்சுன்னா அந்த தப்பு அரசாங்கத்தின் மீது இருக்குதோ, தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்குதோ, காவல்துறை மீது இருக்குதோங்கிறெல்லாம் கன்ஃபியூஷன்லாம் விட்டுட்டு விஜய் மேலே தான் இருக்குன்னு எல்லாருமே வந்துடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிந்தனை தோணுதில்ல, அவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல அப்படின்னு. இதை மாதிரி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, அவர் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல, அவருக்கு தெரியாதா, போகலாமா, ஏன் வரலன்னு நினைக்கிறேன்னு வச்சுருவாங்க. அது வந்து அவருக்கே நெகட்டிவ். ஒன்று அறிவிக்காமல் இருப்பது நல்லது, அறிவித்தால் அது கடைபிடிப்பது நல்லது. அவர் வந்து சென்னைக்குள்ளே வந்துட்டு ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமான்னு தெரியலன்னா அப்புறம் அவர் தான் வந்து ஆட்சியவே நடத்த போகிறார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு ஃபன்னாக இருக்கும்னு யோசிக்கணும். எஸ், விஜய் சென்னை குறிவிக்கிறார் அப்படின்றப்போ பதட்டத்தில் இருப்பது என்னமோ திமுக அப்படின்னு தியரி. ஏன்னா டிவிக்கு எப்படி இப்போதெல்லாம் டிஎம்கே ஓட்டு அப்படின்னு மேஜரான தியரி. அப்படி இருக்க டிஎம்கே ஒரு ஷேக்கி கிரவுண்டில் இருக்குது, பதட்டத்தில் இருக்கிறது, அவருடைய பேஸே அதிர்ந்து இருக்குது, ஆட்டம் காண் இருக்கிறது அப்படின்னு. இந்த இடத்துல தான் அவங்க வந்து வழக்கம் போல் நரேட்டிவ் எடுத்தது, அதற்கு மேலும் வலு சேர்க்கிறது அந்த தியரிக்கு. இவர்கள் லேட்டஸ்ட்டாக எடுத்துக்க நரேட்டிவ் லாஸ்ட் சில நாட்களில் பார்ப்பது டீலிமிட்டேஷன். நாங்கள் பெண்கள் இடஒதுக்கீடை எதிர்க்கல, ஆனால் அதனுள் இருக்கக்கூடிய ஒளிந்து வரக்கூடிய டீலிமிட்டேஷனை நாங்கள் எதிர்க்கிறோம். தென் மாநிலங்கள் நாங்கள் வந்து பாப்புலேஷனை கட்டுப்படுத்தியிருக்கோம், குடும்ப கட்டுப்பாடை தீவிரமாக கட்டுப்படுத்தியிருக்கோம், அதற்காகவே எங்களை தண்டிப்பதா அப்படின்னு திரு ப. சிதம்பரம் கேட்கிறார். உங்களுக்கு ரேவந்த் ரெட்டி கடிதம் எழுதுகிறார். இப்போ பார்க்குறோம் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இதை ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கக்கூடியவர் வந்து பழைய திமுகவை நீங்கள் பார்க்க வேண்டிய இருக்கும், டெல்லி இதுக்கு தயாராகணும், தமிழக மக்கள் கிளர்ந்து எழுவார்கள்னா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பழைய திமுக பார்க்கணும். நீங்கள் என்ன ஜோக் அடிச்சிங்க? எனக்கு நேற்று நான் கரண்ட் கட்டு 2006-11 வந்து இயற்கையோடு ஏய்ந்து வாழ பழகணும்னு பேராசிரியர் அன்பழகன் சொன்னார். அப்போ என்னங்க அசம்பிளியில் என்னங்க கரண்ட் கட்டெலாம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கும்போது நாமும் கொஞ்சம் இயற்கையோடு ஏய்ந்து வாழ பழகணும். அதாவது ஒரு புல்லட் ரயிலுக்கான கனவுகளோடு இருக்கும்போது 213 கிலோமீட்டருக்கு ஒரு எலிவேட்டட் ரோடு ஒன்று போகக்கூடியது, டேராடூன் வரைக்கும் டெல்லியிலேருந்து 213 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு, சிங்கிள் ரோடு, கம்ப்ளீட்டாக எலிவேட்டட், முள்ளு போட்டு. அது வந்து 2.5 மணி நேரத்தில் மொத்தமாக வந்து கிராஸ் பண்ணி போகிறோம். 4.5 மணி நேரம் ஆகக்கூடிய இடத்த வந்து 2 மணி நேரத்துக்கு கடந்து போகிறோம். அது வந்து வன பாதுகாப்போடு சேர்ந்து கூடிய வனவிலங்குகளுக்கு எந்த ஆபத்து, இந்த மாதிரியான ஒரு கற்பனைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில்
நம்ம வந்து இயற்கையோடு இணைந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி போகிற ஒரு நிலைமையை நம்ம பார்த்தோம். அது மாதிரிலாம் வேலூரில் வந்து அண்ணன் பாலா துரைமுருகன் அவர்கள் வந்து ஆந்திராவில் தடுப்பணையாக கட்டிட்டு போகிறாங்களே பாலாரோன்னு, வராதே தண்ணி அங்கே வந்து கணை கட்டினாங்கன்னா கட்டாது இப்படி சிந்திக்கிறாங்க. அதை நான் தண்ணி நாளைக்கு வரும், எனக்கு வந்து நான் தடுப்பணை போனால் என் விவசாயிகள் பிரயோஜனப்படும்னு யோசிக்காமல் அது வந்து தண்ணி வரதே இல்லைங்க, அவங்க எத்தனை தடுப்பணை கட்டினாங்க, இப்படி ஒரு சிந்தனை வரதுக்கு நம்ம ஜஸ்ட் லைக் நேரு வந்து சைனாவை பிடிச்சதுக்கு அப்புறம் அது வெறும் புல்லு கூட முளைக்காத பூமின்னு சொன்னார்ல, அது போல. அவர் நேரு வரைக்கும் நீங்கள் ஆண்டனி வரைக்கும் நம்ம கச்சத்தீவு, அப்புறம் ஆண்டனி கச்சத்தீவு வந்து நீங்கள் நேரு வந்து 60s மனிதர்கள் வாழாத பூமி, புல்லு முளைக்காத பூமின்னு அது கச்சத்தீவு மாதிரி வந்து ஒரு பழைய நினைவு வந்து வந்துருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வந்து ரொம்ப காங்கிரஸ் கட்சி அதே நிலைப்பாடு தான், மல்லிகார்ஜுன கார்கே அதான் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வர இருக்கிறோம். அதே நிலைப்பாடு தான் திரு விஜய் எடுத்திருக்காரு. இப்படி மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வர இருக்கிறோம், டீலிமிட்டேஷன் எதுக்குறோம். திரு விஜய், திரு ஸ்டாலின், திரு காங்கிரஸ், திரு சிதம்பரம், மல்லிகார்ஜுன் எல்லாம் 3 பேரும் ஒரே நிலைப்பாடு. இதில் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் 3 பேரும் ஒரே நிலைப்பாடு. அதாவது மகளிர் மசோதா வர இருக்கிறோம், டீலிமிட்டேஷன் எதுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஏஏ மாதிரி என்ஆர்சி மாதிரி வழக்கமாக காட்டின ஒரு பூதம் தவிர வேறு ஒன்றுமே எனக்கு தெரியல. லேட்டஸ்ட்டாக வந்து எஸ்ஐஆரில் வந்து அதிகம் பலன் அடைஞ்ச மாநிலங்களாக பல மாநிலம் மாறப்படும். கேரளாவில் அப்படியே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுச்சேரியில் 90% ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் நீதிமன்றம் தலையிட்டு பல ஸ்டிச்சஸ் கொடுத்துருந்துருக்கும் இந்த பலன்களை எல்லாம் பார்க்காம இருந்தா. அப்போ என்ன எஸ்ஐஆர் வந்து சரியாக தான் செயல்பட்டுருக்கு. அப்போ வெஸ்ட் பெங்காலில் அந்த மாதிரி தான் ஏதோ கோளாறு பண்ணுது போலன்னு சுப்ரீம் கோர்ட்டை நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இல்லைன்னு டெய்லி வந்து கொந்தளிக்கிறாங்க. அவ்வளோ கொந்தளிச்சு இப்போ தமிழ்நாட்டில் கொந்தளிப்படாது, கேரளாவில் போச்சு எங்கேயுமே கொந்தளிப்படாது. அப்போ வெஸ்ட் பெங்கால் அந்த கொந்தளிப்பு வந்தும் உச்சநீதிமன்றம் சும்மா இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா எல்லா இடங்களையும் கரெக்டாக தான் போயிருக்கு. தமிழக முதலமைச்சரோட தொகுதியில் வந்து 1 லட்சம் பேருக்கு எடுத்திருக்காங்க, சின்ன தொகுதி. இங்கே சேப்பாக்கத்துறைக்கு எடுத்திருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க எடுத்திருக்காங்க. அப்போ வந்து இங்கே இருக்க வந்து இதெல்லாம் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி அப்போ அரசு அதிகாரம் தான் பண்ணால் அந்தந்த கலெக்டர் பண்ணாங்க, அந்தந்த கார்பரேஷன் அதிகாரம் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்குது அப்படின்னு. அதனால் அமைதியாக இருக்காங்க. ஸோ வந்து எஸ்ஐஆராக இருக்கட்டும், என்ஆர்சியாக இருக்கட்டும், சிஏஆர் இருக்கட்டும், இதே மாதிரி டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் சொன்னாங்க. யாருமே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. தமிழக முதலமைச்சர் சொல்கிறார், தமிழ்நாட்டுடைய பங்களிப்புக்கு ஏதேனும் குறை வருமானால் நாங்கள் விட மாட்டோம். அது ரொம்ப சரி. அது தமிழக முதலமைச்சர் வந்து எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறார், அதில் சொல்லலை. நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு ஒரு குறை வந்துச்சுன்னா அது வந்து சண்டைக்கு போகிறாங்க, ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு, கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, தெலுங்கானாவுக்கு, புதுச்சேரிக்கு, இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் ரெப்ரசன்ட் குறைஞ்சிரும் அப்படின்னா பிஜேபி அந்த மாநிலங்கள் விடுவாங்களா? இவங்க யாரும் கொந்தளிக்க வேண்டியதில்லை. பிஜேபி அந்த மாநிலம் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? காவிரி பிரச்சனையிலேயே தேசிய கட்சியில் எவ்வளோ பெரிய சங்கடத்தை எதிர்கொண்டாங்கன்னு பார்த்தோம். அங்கே ஒன்று சொல்லிட்டு இங்கே ஒன்று ஒரே ஒன்று சொல்லலை. அப்போ இங்கே வந்து ஒரு பிரதித்துவம் குறையுதுன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க? பிரதித்துவம் குறையிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது? பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் விடவே மாட்டோம், குறைய மாட்டோம், ரெப்ரசன்ட் கரெக்டாக வரும். அவங்க வந்து 1971 சென்சஸ் சொல்லியிருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் அந்த பர்சன்டேஜ்லாம் மெயின்டைன் ஆகும்னு சொல்லிட்டு 2011 உள்ள தான் முடிச்சிருப்போம். நம்ம லேட்டஸ்ட்டு கதை வச்சுருக்கோன்னு நம்பர்ஸ் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு, ரேஷியோ மாறாதுன்னு சொல்லிட்டு, நாங்கள் அப்படியே வந்து 33% கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 33% நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு, ஒட்டு மொத்தமாக ஓவரால் 850 சீட். இவ்வளோ தகவல் பொதுவெளியில் இருக்குது. பொதுவெளியில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தகவலாவது இதுக்கு நெகட்டிவாக இல்லை. அப்புறம் எந்த அடிப்படையில் யார் சொன்னால் என்ன கிடைச்சது, என்ன அடிப்படைங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி 2009 நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பிறகான முதல் தேர்தலை சந்தித்தோம். அதன் மூலமாக பெரிய இழப்பு என்ன ஏற்பட்டுச்சு? புதுக்கோட்டைங்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதியே இல்லாமல் போயிடுச்சு. புதுக்கோட்டையில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. 2 மதுரையில், 2 சிவகங்கையில், 2 திருச்சியில். எப்படி இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும் பாருங்கள். இப்படி இருந்தால் இப்படி அது அந்த ஒரு எம்பியை பார்க்கணும், 3 எம்பியை பார்க்கணும். அவங்க நடக்கிற விஷயமா? சரி, எங்களுடைய என்னுடைய சொந்த ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர், அதில் வந்து பட்டியலத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி எனக்கு எவ்வளோ வருஷமாக இருக்குன்னு, தாமரக்கணி இறந்ததுக்கு அப்புறம் இது வந்து இன்னும் பட்டியல் தொகுதியாக இருக்குது. ஒரு தடவை மாற்றலை, சப்ளிங்லன்னு சொல்லியிருக்காங்க, மாற்றலை. சரி, எங்களுடைய பாராளுமன்ற தொகுதி இருக்குது தென்காசி, அது பட்டியல் தொகுதி அப்படியே இருக்குது. அப்போ சட்டமன்றத்திலையும் பட்டியல் தொகுதியாக மாற்றிட்டாங்க, பாராளுமன்ற பட்டியல் எத்தனை நாளைக்கு இருக்குது, எத்தனை நாளைக்கு மாற்றுவாங்க, அதில் ஒன்றும் கிளாரிட்டி இல்லை. எந்த பீரியடில் மாற்றினாங்க? இந்த யூபிஏன்னு சொல்லக்கூடிய டிஎம்கே காங்கிரஸும் ஒன்றா இருந்த பீரியடில் மாற்றினது 2007-8 மாற்றினாங்க. 9 ஃபர்ஸ்ட் தேர்தல் சந்திச்சோம். இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு 2009 இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ என்னாச்சு? புதுக்கோட்டை காணும்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மக்கள்லாம் கொந்தளிச்சு அனுப்பிச்சுவாங்க. திமுக தமிழக அரசு அன்னைக்கு வந்து இத்தனையும் சொல்லப்போனா அன்னைக்கு சட்டமன்றத்தில் உட்காந்து இவங்க 2006-11 இவங்க தமிழ்நாட்டில் நீங்கள் தான் உட்காந்து நீங்கள் புதுக்கோட்டைங்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதியை காணாம போச்சு. புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி எங்கே பதில் சொல்லுவாங்களா? அப்போ அதே 39 இருக்கு, அதே 30 ஆனால் ஒரு மாவட்டத்தை காணுமே. அப்போ என்ன டீலிமிட்டேஷன் பண்ணீங்க? அப்போ புதுக்கோட்டை மக்களுக்கு எதிராக பண்ணீங்களா? அப்போ சிறுவத்தூர் தென்காசி எப்பயுமே வந்து பட்டியலத்துக்கே கொடுக்கப்பட்டிருக்கே, மாற்றவே இல்லை. அது என்னது எதிராக பண்ணுறீங்களா? இப்போ வந்து அப்போ நம்ம எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? யாருமே ஒன்று அடுத்த வழி தானே பார்க்க போனாங்க. அப்போ இது நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கே யாரும் வந்து ஒன்று குழந்தைக்கல. என்ன நடக்க போதே தெரியாமல் இவ்வளோ சொல்கிறாங்க. சரி, ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும்னு, ட்ராக் ரெக்கார்டில் நீங்கள் தான் மாற்றி சொல்லியிருக்கீங்க. சிஏக்கோ, என்ஆர்சிக்கோ, எஸ்ஐஆருக்கோ ட்ராக்கரில் அவங்க என்ன மாற்றிருக்காங்க? அன்னையிலேருந்து சொன்னார், எங்கப்பா என்ஆர்சி பற்றினா ஒரு டேபிளில் என்ற பேப்பர் கூட கிடையாது பாடினார் அமித்ஷா. இன்னைக்கு வரைக்கும் எங்கே இருக்குது? அப்படி ஒரு பேச்சு இருக்குதா?
சரி டீலிமிட்டேஷன் பற்றி நீங்கள் ஏதாவது பேச்சு காட்டு, நாங்கள் ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு ஸ்கூப் கிடச்சுங்க, இவ்வளோ எம்பி வச்சிருக்கீங்க, எதிர்க்கட்சியில் வச்சிருக்கீங்களா, நீங்கள் காட்டுங்க, நம்ம இந்த மாதிரி பாருங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்பின நோட்டிஃபிகேஷனில் இப்படி இருக்குது, என்ன கணக்குன்னு கேளுங்க. ஒரு வார்த்தை கூட இல்லையே. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, 1976 அடிப்படையிலே தான் நம்ம வந்து கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 2011 தான் கடை சென்சஸ், அதன் அடிப்படையில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கும் பாதிப்பு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு லாபமும் வராது, தமிழ்நாட்டுக்கு நட்டம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கணக்கு? அண்ட் இதற்கு முன்னாடி தான் காங்கிரஸ் கட்சி ஆண்ட பேரில் தான் பாப்புலேஷனுக்கு மட்டும் வெயிட்டேஜ் வச்சிருந்தாங்க. 1973 அதாவது பாப்புலேஷன் வெயிட்டேஜ் மட்டும் வச்சாங்க. இப்போ பாப்புலேஷன் வெயிட்டேஜ் மட்டும் இல்லை, நிதி ஒதுக்கீடுலேருந்து டீலிமிட்டேஷன் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வேறு வேறு விஷயங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த மாநிலத்துக்கான உரிமை எந்த விதத்தில் குறைஞ்சிடும். அப்போ வந்து இப்போ டெல்லி யூபியில் வந்து அதிகமான மக்கள் தொகை இருந்தால் கூட, பீகாரில் அதிகமான மக்கள் தொகை இருந்தால் கூட அந்த மாநிலத்துக்கு வந்து கூடுதலான சலுகை கிடைச்சிடாது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைக்கப்பட்டா கூட அந்த மாநிலத்துக்கு குறைச்சிடாது. இதுதான் உனக்கு. அப்போ இங்கே கூடாது அங்கே குறையாது, மொத்தமே ப்ரொபோஷனேட்டாக தான் பண்ணுறோம். யூனியன் பிரதேசங்களுக்கு இத்தனை, ஸ்டேட்டுகளுக்கு இத்தனை சொல்லிட்டு எல்லாமே ப்ரொபோஷனல் வச்சுருக்காங்க. அப்போ என்ன உங்களுக்கு சிக்கலாதுன்னு எனக்கு தெரியல. சரி, அவ்வளவுதான் ஆயிப்போச்சு. இந்த ஒரு நாள் நாளை காலையில் தெரிஞ்சிட போது. அப்போ நான் எச்சரிக்கை, இறுதி எச்சரிக்கை, கடும் எச்சரிக்கை, கருப்பு கொடி. அதுக்கு என்ன காரணம்னே புரியல. நீங்க சிஏக்கு பண்ணாத போராட்டமா? 3 வருஷங்களில் சிஏல ஒரு இஸ்லாமியர் வந்து தன்னுடைய குடிமையில் இழந்திருக்காரா? சிஏ எவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ ஏதாவது மாற்றினாங்களா? நீங்கள் சொன்னப்பறம் திருத்திட்டாங்க. சரி, நாங்கள் மிரட்டினால தான் மாற்றினாங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே மாறுதல் அடையலாம். ஆமாப்பா, அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்ததுனால பிஜேபி என்ன நடந்துச்சு? அந்த சட்டத்தை பற்றி தெளிவு. மன்மோகன் சிங் கேட்டிருந்தார் இந்த சட்டம் வேணும்னு, மகாத்மா காந்தி கேட்டிருந்தார் இந்த சட்டம் வேணும்னு, சிஏ வேணும்னு சொல்லிட்டு. என்ஆர்சியை சொன்னது ராஜீவ் காந்தி. அதான் இவங்க எல்லாருமே வேணும்னு சொன்னது பூரா அப்படியே மாற்றிட்டாங்க. நீங்கள் கடைசி 2013 மன்மோகன் சிங் பேச எடுத்து காட்டினாங்க. இப்போ ஒரு வருஷம் முன்னாடி தானப்பா நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் காட்டியுமே கூட வந்து எதுவுமே. அப்போ வந்து மக்கள் முன்னால் இவர்கள் உண்மையை வைக்கிறார்களா, வெறும் பீதியை கிளப்புறாங்களா கேள்வி நிற்குது.